அனைவருக்கும் வணக்கம். விஸ்வாவசு வருஷத்திய மிதுனம் ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மிதுனம் ராசியில் மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கின்றன. தற்பொழுது குரு 12இல் இருக்கிறார். உகந்த இடமல்ல, விரயஸ்தானமாகும். சிலர் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி தனது பூர்வீக சொத்துக்களை இழக்க நேரிடும். குடும்பத்தில் நிம்மதியின்றி கஷ்டப்பட நேரும். புத்திர புத்திரிகளின் எதிர்கால முன்னேற்றத்திற்காக அளவுக்கு அதிகமாக உழைக்க வேண்டி வரும். குரு பகவான் சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2025 நாள் மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது முதல் இடம், அதாவது உங்களுடைய ராசியில் ஜன்ம குருவாக இருக்கிறார். அது உகந்த இடமல்ல, ஜன்மஸ்தானமாகும். குடும்பத்தில் வீண் கலகம் உண்டாகும். மாமியார் சொத்து வகையில் பிரச்சனைகள் ஏற்படும். செய்யும் உத்தியோகத்தில் வேலைப்பளு அதிகரிக்கும். வாகனத்தில் சிறு விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பது உகந்த இடமாகும். நீண்ட காலமாக வராமல் இருந்த பணம் தற்சமயம் கைக்கு கிடைக்கும். மறுதாரம் திருமணம் சிலருக்கு நடைபெறும். ராகு பகவான் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 அன்று கும்பம் ராசிக்கு பயிற்சியாகிறார். 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அது உகந்த இடமல்ல. விளையாட்டுத் துறையில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஏமாற்றங்கள் ஏற்படும். தோட்டம், துறவு, வயல், தோப்பு போன்ற வகையில் அதிக அளவில் பணம் செலவிட நேரும். மராமத்து பணி செய்ய நேரிடும். மருத்துவ செலவு அதிகரிக்கும். கேது பகவான் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 அன்று சிம்மம் ராசிக்கு பயிற்சியாகிறார். 3ஆம் இடத்திற்கு வருகிறார். 3ஆம் இடத்தில் இருப்பது புதியதாக வீடு கட்ட நேரும். வீட்டில் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்கும். புத்திர புத்திரிகளால் வீண் மனக்கவலை உண்டாகும். சிலருக்கு தோல் வியாதி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இனி பரிகாரங்களை பார்க்கலாம். இந்த மிதுன ராசிக்குரிய பரிகாரம் என்னவென்றால், வளர்பிறை சஷ்டி திதி அன்று ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு 6 தீபம் தினை மாவினால் செய்து அவற்றில் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வர வேண்டும். அதேபோல் பசுமாற்றுக்கு தவிடு, புண்ணாக்கு, வைக்கோல், புல் போன்றவற்றை சாப்பிட கொடுத்து வர வேண்டும். தினமும் காலையில் ஸ்ரீ விநாயகரை வணங்க வேண்டும். மதுரைக்கு ஒரு முறை சென்று மதுரை மீனாட்சி அம்மனையும் சொக்கரையும் வணங்கி வழிபட்டு அங்கே முடிந்தால் அங்கே ஓரிரவு தங்கி வருவது இந்த கெடு பலன்களை எல்லாம் நீக்கி நல்ல பலன்களை தர வல்லது. இந்த மிதுனம் ராசிக்கு இப்பொழுது 65% நற்பலன்கள் நடக்கும்.